ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷன் ப்ளஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபேக்டரைசேஷன் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் யூஸிங் த ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து இது காலேஜ் மேக்ஸ் வரைக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கடைசியாக இது எப்படி சிம்பிளாக 1 மார்க் கொஸ்டினில் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ நான் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3x² + 13x + 4 இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நான் ஈக்குவல் டு 0 நான் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 4s are 12. அடுத்தது நான் மல்டிப்ளை பண்ணால் ஐ ஷுட் கெட் 12. அட் த சேம் டைம் ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ 13 வரணும். நான் 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 6 2s are 12. ஸோ 6 2s are 12னா 6 + 2 8 ஆர் 6 - 2 4. அப்போது இது நாட் பாசிபிள், நமக்கு 13 வரணும். ஸோ 3 டேபிளில் போடலாம். ஸோ 4 3s are 12. இப்போவும் பார்த்தீங்கன்னா 4 + 3 7 வரும். ஸோ ஆனால் நமக்கு 13 வரணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ அப்படியே யோசிச்சிங்க அப்படின்னா 12 டேபிள் பாசிபிள் இல்லையா? ஸோ 12 + 12 × 1 12. ஸோ 12 + 1 13. அப்போ நான் இந்த 13xஐ நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ அதனால் இது பேர் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட். ஸோ 12x + 1x. ஸோ என்னோட x² கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் காமனாக இருக்க டேர்ம்ஸை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ காமனாக இருக்க டேர்ம் பார்த்தீங்கன்னா 3x காமனாக இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் இதில் 3 காமனாக வெளியே எடுத்தாச்சுன்னா 4 3s are 12. ஸோ ரிமைனிங் யூ ஹேவ் 4. இங்கே காமனாக எதுவுமே இல்லை. ஸோ 1 நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ x + 4 = 0. இங்கே x + 4 and x + 4 காமனாக இருக்கனால take x + 4 outside. So the remaining is 3x + 1. So 3x + 1 = 0. So these are the factors. இதை யூஸ் பண்ணி நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் டு 0 பண்ணுங்க. ஸோ x + 4 = 0, 3x + 1 = 0. ஸோ x = -4 and 3x = -1, x = -1/3. ஸோ இந்த மாதிரி நம்ம இதோட எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இதோட ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன், எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3x² + 13x 3x² + 13x + 4. இதோட ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ 3 4s are 12. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும் இல்லையா? ஸோ 12 and 1 ஆட் பண்ணால் 13 வரணும். இப்போ நான் இங்கே இருக்கிற டேர்ம் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் 3x. இதை 3xஆல் நான் இதை டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிவைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதை டிவைட் பண்ணனா 4 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் எழுதும்போது திஸ் எக்ஸ் முன்னாடி போட்டுக்கோங்க. இந்த நியூமரேட்டரை சைனோடு சேர்த்து ஃப்ரண்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது 3x + 1 = 0. இதுதான் நம்ம எங்கே கண்டுபிடிச்சோம்? இதை மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி ஃபைனலாக நமக்கு கிடைச்ச ஆன்சர் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம 1 மார்க்லலாம் கொஸ்டின்ஸ் வரும்போது ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ இது சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஸோ நீங்கள் இன்னொன்று கொடுக்குறேன் ஈக்குவேஷனை, அதை ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.